ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி. மணி பாருங்கள், மணி 5:45 ஆயிடுச்சு. எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இன்றைக்கி என்ன விளாக் பார்க்கலாம்னா ஒரு நைட் விளாக் பார்க்கலாம். இன்றைக்கி அண்ணி என்ன செய்யலாம் என்னன்னு பார்ப்போம். என்னவா இருக்கும் தெரியலையே. என்ன இருக்குது? தோசை, பிஸ்தா, போண்டா, போரா தெரியல என்னன்னு. போண்டா பச்சி இல்லை பாருங்க. குளிர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? செம்மையாக இருக்குது, செம்மையாக குளிருதுங்க. சூரியன் மறைஞ்ச உடனே என்ன ஆகுது தெரியுமா? குளிர ஆரம்பிச்சிருது. சூரியன் இருக்கிற வரை தான் குளிர மாட்டேங்குது. தெரியல, இப்போ இருட்டாக இருக்கிறதுனால 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வந்து பார்த்தா அவ்வளோதான். ஏய், எங்க வாரா? ஏய், செப்பல் போடுறான். வர்றான், இங்கே தான் வர்றான், இங்கே தான் வரான். ஓடிரு ஓடிரு. Mama gua rata bane. Takut dah bane. Nah. Nah takut dah bane. Takut dah bane. எனக்கு அன்னைக்கு தான் சொல்றாங்க. அதுக்கு வந்து சத்தம் போட சண்டை வரது வருது. சார் செருப்போட தான் நின்றுட்டு இருப்பாரு எப்பவுமே. செம்மையா குளிருது. நான் போறேன். அது என்னன்னு பார்த்துட்டு போயிடலான்னு பாக்குறேன். போறாங்கிறாங்க, அது என்னன்னு பார்த்தலாம். போறான்னா போ காயினை மூக்காயினை போ காயின். ஏன் உனக்கு வேண்டாம்? உனக்கு வேண்டாம், போ. 2 சட்டை போட்டுருக்கான். போ, 2 சட்டை போட்டிருக்கான். ஏன்னா ஸ்வெட்டர் போட மாட்டேங்கிறான், அதனாலதான் 2 சட்டை போட்டிருக்கேன். மீஷோ ஒன்று ஏமாத்திருச்சு. 1 மாதம் ஆக போகுதுங்க. ஆர்டர் போட்டாங்க. வர்றா, நாயம் வந்துருச்சுடா. இப்போனா இது வந்து வடை, அதான் போரானா வடை போல, எனக்கு தெரியல. இதில் வந்து உளுந்து, மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு, சுஜினா வந்து ரவை மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம எப்படி வடை செய்வோம் அந்த மாதிரி செய்யறாங்க. ஆனா இங்க நம்ம ஊர் வடை மேல செய்ய மாட்டாங்க, போண்டா மாதிரி செஞ்சுறாங்க. பூவாக்கு நாய் அண்ணி, அண்ணி பூவாக்கு நாய் அண்ணி. பூவாக்கு இல்ல, போ. ஜா 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 தூஜா தூஜா பட்டிகா போ ஜா. அம்மா என்ன பண்ற? ஏய், விழுந்துடாதரா. கட்டையா? கட்டை எங்க இல்லம்மா, இருங்க வாங்க எடுத்து இறங்குமா. கீழே விழுந்துரும். அம்மா மேல கீழே. வியாழக்கிழமை 6, வெள்ளி 7, சனி 8, ஞாயிறு 9, திங்கள் 10, செவ்வாய் 11, இப்போதான் 12, புதன்கிழமை வருது. பூவா துஜா போக்குனே. இவங்க உருண்டை போட்டாங்க, தட்டையா ஓட்டை போட்டு செய்யறாங்க. அந்த மாதிரி தான் செய்யறாங்க. அண்ணி நடுவுல வந்து ஓட்டை போடுங்க, நீ அப்பதானே வேகும். என்ன சொன்னான்னு தெரியல. இவரு குத்துங்க. இப்படித்தான் அண்ணி சொன்னா செய்வாங்க. அப்பதான் வேகும். நடுவில் வந்து ஹோல்ஸ் இருந்துச்சு, இல்லைன்னா உள்ளாரே பச்சையா இருக்கும். எல்லாம் முடிச்சு வரும். தண்ணியா இருக்குது. இன்னும் ரொம்ப வெள்ளை அடிக்குது. அந்த லைட் இருக்கிறதுனால சரின்னு தெரிய மாட்டேங்குது. சரி, வெரி ஈஸியாக அப்படியே போடும். பூவா நீ வேண்டாம், போ. வா போ, என்ன இருக்கு, போ. நீ வந்துரு, வா வா, அம்மா அழைச்சிட்டு போறேன். வந்து
இங்கே பாருங்க எப்படி செய்ய விடுவாங்களா? வாடா, எண்ணெய் ஊத்திருச்சுன்னா என்ன பண்றது? எண்ணெய் அங்க வடை சுட்டுக்கிட்டு இருக்காங்க, எண்ணெய் ஊத்தி. அண்ணா அவன் திறந்து விடாதீங்கம்மா, முடுங்க. அவன் சொல்லுவான் அழுகுறான்ட்டு நம்ம திறந்து விட்டோம்னா. அண்ணி வடை சுட்டுட்டு இருக்கிறாங்க, எண்ணெய் இருக்குது இல்லை, அங்கே போய் பூவா வந்து மடியில் உட்காந்துட்டு இருக்கிறான். அங்கே போய் எப்படியோ சப்போஸ் ஏதாவது ஊற்றிருச்சுன்னா பயந்துட்டு தான் நான் வந்து லாக் பண்ணி வச்சுருந்தேன். அம்மா பாருங்களேன், பூவா அழுகுறான்னு சொல்லிட்டு அம்மா வந்து திறந்து விட்டுட்டாங்க. பாருங்க, நான் வாடை உள்ளங்கிறேன், என்னை அடிக்க வரான் பாருங்க, ரொம்ப சேட்டை. அதனால் கொஞ்சம் நேரம் வேலைங்க வேடிக்கை பார்க்க விட்டுட்டு அம்மா வச்சிட்டு இருக்கிறாங்க அவனை. அதெல்லாம் வேலைக்கே ஆகாது, பிடிச்சி போட்டு லாக் பண்ண வேண்டியது. இந்த லைட் எடுத்துட்டு வந்துட்டான் பாருங்களேன். அன்னைக்கு லைட் எல்லாம் வீட்டுல இருக்காங்க. இந்தாங்க, இங்க பாருங்க, தட்டை எடுத்துட்டு போறான் பாருங்களேன் வடதிங்க. இங்க பாருங்க, லொங்கா இருக்கான், மிளகா இருக்கு. வா அம்மா பிச்சு தரவா, அம்மா பிச்சு தர போ. டிவியில் அந்த பாட்டு ஓடிட்டுருக்கு பாருங்கள். இது வந்து குருபரர்னு சொல்லுவாங்க ஒடிசாவில். மகாலட்சுமி பூஜை நடக்க போகுது இன்னும் ஒரு மாதத்தில். அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி கோலந்தாங்க போடணும் மகாலட்சுமி பூஜைக்கு. இந்த மாதிரி செவத்தில் வந்துட்டு போடுவாங்க, அழகாக இருக்குல்ல. இந்தமாரி சோறு இந்தமாரி திங்கிறிய, வடனை மட்டும் சாப்பிட்றேன். எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறோம்ல, அதான் சாப்பிடுவோம். இது எவ்வளோ எண்ணெய் இருக்குது தெரியுமா அதில்? பாருங்க, கை சிவப்பா இருக்கு. இருமா மிளகா இருக்குமா, எடுத்துட்டு தரமா. மேலே உள்ளது கொடுக்கணும், உள்ள உள்ளது கொடுக்கலாம். கண்டிப்பாக அன்னி சோடாப்பு போட்டிருப்பாங்க, எனக்கு நல்லாவே தெரியும். மிளகாய் நிறையா போட்டாங்க, செம்ம காரம். நாய்க்கு போட்டாச்சு வடை, சாப்பிடலை பூவா. பாருங்க, பூவா என்ன வேடிக்கை உட்காந்துருக்க நீ. உங்களுக்கு பாருங்க, பௌர்ணமி 2ஆம் நாள் தேய்பிறை. என்ன நீ இன்னும் காணு, நீ காணுமே, போலாமா? இப்போ எதுக்கு நிற்கிறோன்னா, யாரோ வராங்க கொட்டை அடிச்சுட்டு, யாருன்னு பார்க்கலாம். சவுண்டு கட்டிச்சு, வீட்டு விடா போயிட்டு நம்ம ஏதாவது கொடுக்கணும். கோயிலேருந்து வருவாங்களா இல்லை எங்கேருந்து வராங்கன்னு தெரில. பார்க்கலாம் யார் வரேன்னா, அதுக்கு தான் வெளியில் வந்து நின்றுட்டுருக்குறோம். अन्नी अन्नी सावला नहीं இவங்க எதை வாங்க வர்றாங்க? அரிசி வேண்டாமா, தேங்காய் வேணுமா? வேற யாரோ வருவாங்கன்னு பார்த்தா இந்த குட்டி பசங்க தான் வராங்க. இவங்க பாருங்க, கோயிலுக்கு வந்துட்டு வசூல் பண்ணுறதுக்காக வராங்க. கோயில் திருவிழா நடந்துச்சுன்னா இந்த மாதிரி குட்டி பசங்களும் வருவாங்க. ஆனால் பெரியவங்களும் வருவாங்க. ஆனால் இவங்களும் வந்திருக்காங்கன்னு நான் இப்போ தான் பார்க்குறேன். இவங்க வந்துட்டு நெல், அரிசி, தேங்காய், பணம் எதனால் நம்ம கொடுக்கலாம் அது வாங்க தான் வந்திருக்குறாங்க. இவங்க
பாருங்கள் ஒரு குட்டி பையன் வந்து கிருஷ்ணர் வேஷம் போட்டு வந்திருக்கிறான். நான் தான் இவன்கிட்ட சொல்லி அவனை டான்ஸ் ஆட சொல்லுடா அப்படின்னு அந்த கொட்டை அடிச்சிட்டு அவன் சொல்கிறான், அதுக்கே அவன் ஆட மாட்டான் அப்படின்னு சொல்கிறான். தேங்காய் வந்திருக்கேன். அரிசி வேண்டாமா, காசு வேணுமா, தேங்காய் வேணுமா? எங்க இன்னொரு பையன் தங்க நின்றுட்டு இருக்கான் பாருங்க. ஆ ஆ இந்த குட்டி பையனை எனக்கு தெரியும், ஏற்கனவே வந்திருக்காங்க. அடி அடிடா அடி அடி அடி. அம்மா சட்டம் போடுறாங்க. சவுண்ட் அடி. இதுதாங்க இங்க உள்ள கோயில் எல்லாம் அடிக்கிறது. அண்ணி தேங்காய் வேணுமா கொடுத்துருக்காங்க. டாட்டா போங்க. பனி பெய்து பாவம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி நைட் என்ன சாப்பாடுனா சாதம் தான். சாதம் வடிச்சிட்டாங்க. இது என்ன குழம்பு செய்கிறாங்களா இல்லை பொரியல் பண்ணுறாங்களான்னு தெரியல. உருளைக்கிழங்கு இது வந்து கொடை மிளகாய் தான் கட் பண்ணி வச்சாங்க. அடுத்து தக்காளி பழம், இது உருளைக்கிழங்கு. எண்ணெய் சட்டியில் வந்துட்டு அந்த காலிஃப்ளவர் வந்துட்டு எண்ணெயில் விட்டு வதக்கிட்டுருக்குறாங்க. இது ஏதாவது குழம்பா இல்லை மிக்ஸ் பண்ணி பொரியல் வைக்கிறாங்களான்னு பார்க்கலாம். அவ்வளோதான், நான் சாப்பிட போகிறேன். பூவாமே தூங்கிட்டான். அவனுக்குமே நான் வந்துட்டு அவள் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அவனுமே தூங்கிட்டான். மணி 10 மணி ஆயிடுச்சு. அண்ணி வந்து ஒரு கிரேவி மாதிரி தான் செஞ்சுருக்கிறாங்க. அந்த காயெல்லாம் போட்டு பொரியல் பண்ணலை, குழம்பு வைக்கலை. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு, சாப்பிட்டு பார்க்கலாம். இது வந்து சுடு தண்ணி, ரொம்ப குளிருதுங்க. குளிர் டைம்லலாம் நைட் டைம்லாம் தண்ணி குடிக்க முடியாது. சுடு தண்ணி வந்து ஆற வச்சுருக்கிறேன். சுடு தண்ணி தான் குடிக்கிற மாதிரி இருக்குது, அந்தளவுக்கு குளிருது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சாப்பிடலாம். நான் சாப்பிட போகிறேன். பாருங்கள், பின்னாடி நல்லா தூங்கிட்டு இருக்கிறேன். அதனால் நான் வந்துட்டு இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன், நான் பேசலை. சரி, ஓகே, இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பற்றின கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. எல்லாருக்கும் குட் நைட்.